எபிசோட் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல மைட் கை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. மைட் டை வந்து எதுக்காட இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரா. பா எனக்கு கோவம் வந்துச்சு, அவங்களாம் ஒன்னும் மரியாதை இல்லாத பேசுறாங்க, அது மட்டும் இல்லாத நீ எதுக்காகப்பா எல்லாத்தையும் பாசிட்டிவாவே எடுத்துக்கிற, நீ ஒன்னும் யூத் எல்லாம் கிடையாது, நீ வயசான பீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஏன் யூத்துன்னு நினைக்கிற வரைக்கும் ஒன்று விட்டு அதெல்லாம் போகாது மவனே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பா நீங்க சும்மா இப்படியே நினைச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருங்கப்பா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் வந்தானா உங்களால் நின்னுலாம் சண்டை போட முடியாதுப்பா, உங்களுக்கு ஈஸியாக அடிச்சு போட்டு போயிடுவா. பாத்தீங்களா என்னைய எப்படி அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி மைட் கை சொல்லிட்டு இருக்க. அவர் ஒரு மாதிரி அமைதியாயிட்டு, ஒரு உண்மையான வெற்றின்றது ஒருத்தனை தோக்கடிச்சு நீ அந்த இடத்துல அவனை அடிக்கிறதுனால வர போறது இல்லை, நீ ஒன்றும் அதனால ஸ்ட்ராங்கனும் ஆயிடாது. இல்லப்பா நீ சொல்ற மாதிரி யூத்துன்றீங்களா, அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன்னா அந்த மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பாவும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிருவாரா. தேடா கை நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. நான் இன்னும் 2 பேருடைய பேர் எழுதாம விட்டுட்டேன், அவனுங்க வாழ்க்கையும் போயிடக்கூடாது, சரி ஓகே அவனுங்க பேர் எழுதிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருடைய பேர் எழுதி வச்சிருப்பானா. பார்த்தா மைட் கை வந்து ரன்னிங் போறதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பெரிய கிளாத் மாதிரி கட்டிட்டு ஓடிட்டு இருப்பான்ல, அது வந்து மேலே பறந்துட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு உடனே அவனுக்கு ஏதோ ஒன்று தோண சிரிச்சுக்கிட்டே சரி ஓகேன்ட்டு மைட் கையோடைய பேரையும் அதில் சேர்த்துருவானா. அவ்வளோதான். அடுத்த நாள் மைட் கைக்கு ஒரே சந்தோஷம், யோ நைனா என் பேர் எழுதிட்டாங்க அப்படின்ட்டு. அவனே நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லி 2 பேர் திருப்பி கட்டி பிடிச்சிட்டு பராடிக்கிட்டு இருப்பானுங்களா. பார்த்தா திருப்பி அந்த 2 லேடிஸ் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு பாரு திருப்பி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிடிச்சி தேட கிட்ட மாட்டி விட்டாகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி 2 பேர் சொல்லிட்டு இருப்பானுங்களா. மைட் கை தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அப்படின்னு சொல்ல அந்த 2 லேடிஸை பார்த்துட்டு இருப்பாங்க, பொள்ளையா லூஸ் ஆகிட்டான் அப்படின்ட்டு. பார்த்தா அடுத்த நாள் அகாடமி கட்டுறாங்களா, அகாடமியில் எல்லாரும் ஷேடோ க்ளோன் போட சொல்லிட்டு இருப்பாங்களா. எப்போ பார்த்தாலும் ஷேடோ க்ளோன் தானான்னு சொல்லி மைட் கை பார்த்துட்டு இருப்பான். எல்லாரும் ஷேடோ க்ளோன் போட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்து கக்காஷி நீ தான் போடணும்னு சொல்ல அவன் வக்காஞ்சத்துல 10 ஷேடோ க்ளோன் போடுவான். ஏன் சாக்கு மாட்டாக்கியோடைய புள்ளியாச்சே, உன்னை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. டே மைட் கை அடுத்து நீ போடு. அவன் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே வந்து நின்றுட்டு இருப்பானா. உனக்கு நெஞ்சிச்சே யூஸ் பண்ண தெரியாது, இவன் அப்புறம் ஷேடோ க்ளோன்லாம் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனை ஷேடோ க்ளோன் போட ட்ரை பண்ண பார்த்தா துணி மட்டும் வருமா, ஆளுக்கான டே ட்ரெஸ் போகிறதுக்கு ஆள் தனியாக வருதடா அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருப்பானுங்களா. அவனை அடுத்த நாள் பேசிக்கிட்டு இருப்பான், எங்கள் அப்பா ஆல்ரெடி சொன்னார் தாய் ஜுட்சல் நான் பயங்கர பவர்ஃபுல், நான் தாய் ஜுட்சல் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும், நான் பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மைட் கை சொல்லிட்டு இருக்கேன். 500 லேப்ஸ் ஓட போகிறேன், 500 லேப்ஸ் என்னால் ஓட முடியல, 500 வாட்டி தலைகீழ நடப்பேன், 500 வாட்டி தலைகீழ நடக்க முடியல, 500 புஷ்அப்ஸ் எடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா சுற்றி இருக்கணும்லாம் கலாச்சிட்டு இருப்பானுங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன், மூளை இல்லாத முட்டாப்பெல்லாம் இருப்பான் போலன்னு சொல்லிட்டு. அவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுப்பான், அவனால் முடியலனாலும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க. கக்காஷி அந்த பக்கம் போயிட்டு இருப்பானா. சரி ஓகேண்டி இவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பான். அடுத்த நாள் இவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருப்பான். மைட் கை வேற லெவல் பண்ணுவான், அவங்களுக்கே தெரியும். அவன் வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கக்காஷி அந்த இடத்துல கிராஷ் ஆகி போயிட்டு இருக்கா. அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பானா. அவனே மைட் டை வந்து பார்த்துட்டு இருப்பாரு, நம்ம போல யாரை பார்த்துட்டு இருக்கான்ட்டு. டேய் நான் பெத்த மவனே அப்படின்னு சொல்லி மண்டிலே ஒரே போடு, ஏன்டா நீ அவனை ரைவலா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரா. யோ நைனா அவன் தான் என் கிளாஸ்ல இருக்கிறதுல ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஆள், அவனை போய் ரைவலா எடுத்தா ஈஸியாக தோத்துரு அப்படின்னு சொல்லி மைட் கை சொல்லிட்டு இருப்பானா. டேய் நீ அவனை ரைவலா எடுத்தாதான் இன்னும் ஸ்ட்ராங் ஆவா அப்படி இப்படின்ட்டு மைட் ஐ சொல்லிட்டு இருப்பாரா. நைனா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு நானே ஒரு ரூல்ஸை போட்டிருக்கேன், 500 லேப்ஸ் ஓடுறேன், 500 லேப்ஸ் என்னால் ஓட முடியல அப்படின்னா ககாஷி நான் ரைவலா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எப்போ பார்த்தாலும் அந்த லேடிஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்குமா, தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்னு இதுங்க திருப்பி பேசிக்கிட்டு இருக்கேன். மைட் கை வேற லெவல் வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பான். 500 லேப்ஸ் என்னால் ஓட முடியாதுன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். பார்த்தா 500 லேப்ஸ் ஓடி முடிச்சிருவான். அவ்வளோதான், கக்காஷி கிட்ட சேலஞ்ச் பண்ண தேவையில்ல. இல்லை 500 வாட்டி நடந்து பார்ப்போம், 500 வாட்டி நம்மளால் தலையில் நடக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக கக்காஷி கூட சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் பண்ணிக்கிட்டு இருப்பானா. பார்த்தா அதையும் முடிச்சிருவானா. என்னடா இது எல்லாத்தையும் முடிச்சிடணும், சரி 500 புஷ்அப்ஸாவது போடுவோம், இது முடியல கண்டிப்பாக போய் கக்காஷி கூட சேலஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 500 புஷ்அப்ஸை போட்டுக்கிட்டு இருப்பானா. பார்த்தா அதையும் முடிச்சிருவான். பார்த்தா அவன் கக்காஷி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு புஷ்அப்ஸை போட்டுருக்க. சுற்றிலாம் பார்ப்பானுங்க, என்னடா அவன் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. கக்காஷி கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பான், டே என்னடா இவன் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் புக்கை படிச்சுட்டு போறான். இப்போதான் மைட் கை கஷ்ட வாட்டி நோட் பண்ணுறான். பார்த்தா அடுத்த நாள் மைட் டை வந்து மைட் கைக்கு பயங்கரமாக கட்டிங்க பட்டு விட்டுருவாரா. பார்த்தோன்னே பையன் பயங்கர அழகா இருப்பான். என்னடா நீ இன்னும் கக்காஷி கூட சேலஞ்ச் பண்ணலையா, உன்னோட செல்ஃப் ரூல்ஸ் பயங்கரமாக ஃபாலோ பண்ணுற போல, சரி அப்படியே பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பாக நீ ஒரு நாள் பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவா அப்படின்னு சொல்லாங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரா. சரி மைட் கை அடுத்த நாளும் சரி ஓகே 500 லேப்ஸ் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருப்பானா. திடீர்னு மேலே இருந்து ஏதோ ஒரு தண்ணி துளி வந்து விழ, என்னடா அது மழை பெய்தான்னு மேலே ஏற்றி பார்த்தா கக்காஷி ஒரு கையில் பிடிச்சி மலை ஏறிட்டு இருப்பானா. பார்த்தா அவன் மேலே இருந்து வர வேர்வை துளி தான் இவன் மேலே போட்டுருக்கான். என்னடா இவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான், இவங்களுக்கு பவர்ஃபுல் ஆகணும், நான் இவரோட பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி அடுத்த நாள்லாம் அப்படியே தலையில கை வச்சு நடக்க ஆரம்பிச்சிருவானா. மைட் டை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, நம்ம பிள்ளை என்னடா பண்ணுறான் அப்படின்ட்டு. பார்த்தா இவன் வேற லெவலில் கக்காஷியை பார்த்துட்டு இருப்பான். கக்காஷியை பார்த்து இவன் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் மைட் டை வந்து இவன் தான் அந்த கக்காஷியா, இவனை பார்த்தாலே கொஞ்சம் அல்லு கிளம்பும் போலுது, இவங்களோடலாம் காமராடா இருக்குது ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் கையே. அவன் உடனே சொல்லிட்டு இருப்பான், நான் இந்த ஸ்கூலை சுற்றி 5000 லேப்ஸ் ஓட போகிறேன், அப்படி மட்டும் நான் ஓடிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கக்காஷி சேலஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மைட் கை சொல்லிட்டு இருக்கேன். இப்படிதான் அவனை உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி மைட் டை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தா 5000 லேப்ஸ் அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். குடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா மைட் டை வேறு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பான். மவனே உன்னால முடியும்டா, ஓடுறான்ட்டு இவனும் வேற லெவலில் ஓடிக்கிட்டே இருப்பான். மவனே உன்னால முடியும், நம்ம குடும்ப பேரை காப்பாற்று அப்படி இப்படின்ட்டு அவன் பாட்டுன்னு கத்திக்கிட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பானா.
பார்த்தா 500 லேப்ஸ் ஓடிடுவான். 500 லேப்ஸ் ஓடினதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்களா, 1500 தாண்டிடுவானா. அதுக்கப்புறம் மைடேயால முடியாது, அப்பா மவனே நீ ஓடு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே பார்த்துட்டு இருப்பான். மவனே ஓடு ஓடு ஓடுன்ட்டு பார்த்தா ஓடிக்கிட்டே இருப்பான். 3000 லேப்ஸை தாண்டிடுவான். பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கும்போது கக்காஷி கண்டிப்பா நான் உன்னை ஜெயிச்சே தீருவேன், நான் உன்கிட்ட தோக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவன் வேற லெவலில் ஓடி 5000 லேப்ஸை முடிச்சிருவானா. முடிச்ச உடனே அப்பா நான் சாதிச்சிட்டேன், நான் 5000 லேப்ஸ் பண்ண உடனே என்ன சொல்றேன், கக்காஷி கிட்ட சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லியிருக்கல, அதனால கண்டிப்பா நான் போய் கக்காஷி கிட்ட சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அவ்வளவுதான், அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சேலஞ்சு சொல்லி அவங்ககிட்ட போய் நச்சேச்சிக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்தா எல்லா காம்படிஷனுமே வச்சு பயங்கரமா இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. எல்லாத்துலயுமே அவன் தோத்துக்கிட்டே இருப்பான். ஆனா தாய் ஜிட்ஸ்ல மட்டும் நின்று சண்டை போடுவான். பார்த்தா இவனோட தாய் ஜிட்ஸ்ல மாஸ் கட்டுறான்னு கக்காஷியை பார்த்துட்டு இருப்பான். கடைசியில இதுலயும் தோத்துருவானா. அதுக்கப்புறம் ராக் பேப்பர் சீசன் எல்லாத்துலயுமே அவன் தோத்துக்கிட்டே இருப்பானா. ஆனா இவன் வேற லெவலில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, ஒரு வழியா உன்னோட அகாடமி முடிச்சிட்டே, நீ உண்மையாலுமே மாஸ் கட், ஆனா உன்னோட யூத் நீ அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் உடனே அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன்ப்பா, நான் என் யூத்தை வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுலேயே கிராஜுவேட் ஆவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த 2 லேடிஸ் கிட்ட தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்களா. இன்னாடி கொடுமையா இருக்கு, இதுங்களுக்கு இன்னமும் மூளை வளரல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குமா அதுங்க. பார்த்தா இங்க காய்க்கு வேற லெவல் மிஷின்லாம் கொடுப்பானுங்க. பெரிய பெரிய மிஷின்லாம் போய் அவன் மாஸ்க் காமிச்சிட்டு இருப்பானா. அவங்க அப்பாக்கு சில்லற வேலை தான் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த அகாடமி முடிக்கல. பார்த்தா மைட் கை வேற லெவல் மிஷின்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா அவங்க அப்பா பூனை பிடிச்சிட்டு இருப்பாரு. ஐயோ நைனா என்ன பூனை பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு லாடோ கேட்க என்ன பயங்கரமா பாராட்டினார், நான் எல்லா பூனையும் பிடிச்சி குத்த அப்படி இப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. நைனா உன்னோட யூத் இப்படிதான் முடிய போதா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆள் அமைதியா இருப்பானா. பார்த்தா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது மைட் கையுடைய அப்பா மைட் கை மட்டும் ஏந்து எங்கேயோ போறாரா. உடனே மைட் கை ஏந்து பார்ப்பான், எங்கடா போறாரு நைனான்ட்டு. பார்த்தா அந்த ஆள் எங்கேயும் மலை ஏறி போயிட்டு இருப்பான். பார்த்தா அடுத்த நாள் மைட் கையோட டீம் காட்டுறாங்க. இந்த டீமுக்கு கேப்டனா யார் இருந்ததுன்னு பார்த்தா சோச்சோ சிமிக்ஸ், அதாவது சோஜி இருப்பாள் அவங்க அப்பா தான். அட்கிரே நிஞ்சா அவர் ஸ்டார்ட் ஆகுதுனால டீமோட ஆர்டினேஷன்லாம் மாத்திரம், அதனால இப்போதைக்கு உங்க டீமோட கேப்டன் நான் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. மைட்டை பார்த்தா ஒரு ஷினோபி கிட்ட வேற லெவலில் கெஞ்சிக்கிட்டு இருப்பாரா. பார்த்தா காலெல்லாம் வந்துருவார், ப்ளீஸ் ஒரு மிஷினாவது கொடுங்க, நான் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்ட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே மைட் கைக்கு ஒரு மாதிரி ஆயிடுமா. மைட் கை போய் கக்காச்சி கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நண்பா இந்த மாதிரிலாம் பண்றாரு எங்க அப்பா, என்னதான் பண்றதுன்னு தெரியல, அவர் சொல்ற யூத் இந்த மாதிரியா இருக்கும் அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க. இல்ல உன்னை அதுக்காக தான் இந்த மாதிரி வளர்த்துருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான கக்காஷி. உங்க அப்பா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை நான் பார்த்ததே இல்லை, உங்க அப்பா மாதிரி ஒரு சிறந்த ஆளையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கக்காஷி சொல்லிட்டு இருக்கா. உடனே மைட் கை யோசிச்சு பாப்பா. உங்க அப்பா என்ன சொல்லிருப்பாரு, யார் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவனுக்கு நீ அடிக்கிறதுனால உனக்கு வெற்றி கிடைக்காதுரா, எந்த இடத்துல நீ சண்டை போட்டாகணும், எந்த இடத்துல நீ அந்த வேலையை செஞ்சாகணுமோ அந்த வேலையை அந்த நேரத்தில் செஞ்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மைட் டே சொல்லிட்டு இருப்பாரா. பார்த்தா மைட் கை அப்படியே சேடா வீட்டுக்கு போயிட்டு இருப்பானா. அப்ப மைட் டே சொல்லிட்டு இருப்பான், நீ வேற லெவல் யூத் ஆயிட்ட, நீ உன்னோட பவர் வேற லெவலில் ஏத்திட்ட, இதுக்கப்புறம் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி மைட்டே சொல்லிட்டு இருப்பாரா. பார்த்து என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்துக்கிட்டு இருப்பானா. பத்தா ஒரு உடனே இன்னர் கேட் ஓபன் பண்ணுவாரு. என்னயா இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. இதான் 8 இன்னர் கேட், இது ஒரு ஃபார்பிடன் ஜுட்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. எப்படியோ ஒரு மாஸ்டர் பண்ணாருன்னு வச்சு பார்த்தா நைட்லாம் போய் ட்ரைனிங் எடுத்திருக்காரு போல. இதுக்கு தான் இது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் இதில் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், 20 வருஷம் ட்ரைனிங் எடுத்து இப்போ நான் இதை மாஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அப்பாவா இருக்கிறதுனால உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை கற்றுத்தரேன், நீ இதை பயங்கரமாக கற்றுக்க, ஆனால் இதுக்கு ஒரு செல்ஃப் ரூல்ஸை நீயே வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. இங்கே மைட் கையை காட்டுறாங்க. பார்த்தா மாதிரா ஒரு முறைச்சி ஒரு லுக்கை விட்டு சரி ஓகே நாட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 6th கேட் ஓப்பன் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்பாடா. அப்படியே பார்த்தா மாதிரா மிரண்டுருவான், என்னடா அவன் கேட் ஆஃப் டெத் ஓப்பன் பண்ண போறானான்ட்டு. நீங்க சொன்னதெல்லாம் இந்த டைம்ல தான் யூஸ் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி 8th இன்னர் கேட்டையும் ஓப்பன் பண்ணுவான். 8வது கேட் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஃபிளாஷ்பேக். பார்த்தா மைட் கை வந்து ஒரு மிஷினுக்கு போயிருப்பான். அந்த டைம்ல இவங்க டீமே வந்து ஒருத்தங்கிட்ட மாட்டிட்டு இருக்குமா. பார்த்தா 7 இன்ச் ஸ்குவாட்ஸ்மேன் கிட்ட போய் மாட்டிட்டு இருப்பானுங்க. அவனுங்க சேர்ந்தா ஒரு ஊரே அழிச்சிருவானுங்க. இவனுங்க என்ன பண்ண முடியும், பரவாயில்ல சின்ன சின்ன பசங்களுக்கு கூட நம்மளை பத்தி தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. அங்கே ஒருத்தன் ஒரு ஸ்குவாடை வச்சுக்கிட்டு என் ஸ்குவாடுக்கு ரொம்ப போர் அடிக்குது, இதை வச்சு வெட்டி இந்த ரத்தத்து மூலமா என் ஸ்குவாடை புதுப்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அவ்வளோதான் இவனுங்க கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் நம்ம கதை முடிய போதா அப்படின்னு சொல்லி இவனுங்க பார்த்துக்கிட்டு இருக்கா. அது எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அண்ணால் வேகத்தில் வந்துட்டு இருக்கான். என் புள்ள மேலே கை வைக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மைட் கை வேற லெவலில் வந்து நின்று இருப்பாரா. ஐயோ நைனா நீ எங்கந்தியா வந்த அப்படின்னு சொல்லி மைட் கை பார்த்துட்டு இருக்க. உடனே மைட் கை சொல்லிட்டு இருப்பாரு, சண்டை எல்லாம் போட முடியாது நைனா, ஏன்னா நீ இவர் கெனின்னு, அவங்களாம் ஜுனினுக்கும் மேலே, ஜுனினாலே இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. டேய் என்னால இதை அசால்ட்டா சமாளிக்க முடியாது, நீங்க கிளம்புங்க போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவனை 8th கேட் ஓப்பன் பண்ணி உங்க கதையெல்லாம் முடிய போற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்பா நீங்க அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, இதானா என்னோட செல்ஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பார்த்தா இவன் 8th கேட் ஓப்பன் பண்ணி கொல்லமா நின்றுட்டு இருப்பானா. அந்த சண்டையில் தான் அவங்க அப்பா 8th இன்னர் கேட்டை ஓப்பன் பண்ணி 4 பேரை போட்டு தள்ளி இருப்பாரு. 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்லேயே மைட் கை சொல்லிட்டு இருப்பான், அந்த கெட் ஆஃப் டெத் யூஸ் பண்ணி என்னால என்ன வேணா பண்ண முடியும், இதான் என்னோட செல்ஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா பார்த்துட்டு இருப்பான், ஏன்டா அப்பெல்லாம் பண்றேன்ட்டு மாதிரா பார்த்துட்டு இருப்பான். இதான் கெட் ஆஃப் டெத்தா, இது வரைக்கும் நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லடா, உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் பயங்கரமா சூட்ல கொதிக்குது போல, இலைகள்லாம் உதிர்ற மாதிரி தருது, இதை நான்
பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி மாதரா பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மரத்தில் இருக்கிற இலைகள்லாம் உதிரதா செய்யும், ஆனால் இது ஒன்றும் சும்மா உதிராதுரா, இது ஒரு ரீசனாக தான் உதிரும். நான் போனா என்ன, அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்துகிட்டு தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மைட் காய் சொல்லிட்டு இருக்க. ஆக்லிலாம் அழுதுகிட்டு இருப்பான். மினோட்டா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. இதுதான் என்னோட யூத்தோடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் மைட் காய். மைட் காய் சும்மா கொல்ல மசா பாஞ்சி மாதரா அட்டாக் பண்றதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு உண்மையிலுமே தாறுமாறா இருக்கும்போது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கலைக்கப்பட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூஸ்னால ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டெய்லி வரும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பை ஹால்.